காலிஃப்ளவர் சாப்ஸ். சாப்ஸ் பாய் கிட்ட இல்லை பீஸ் தட்டி போடுவாங்க, அதே மாதிரி காலிஃப்ளவர் பீஸ். தேங்க்யூ. டேஸ்ட் வேற லெவல். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்தோம்னா கும்பகோணத்தில் இருக்கும். கும்பகோணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி எதுனா இந்த காலிஃப்ளவர் காரக்கறி சொல்லி ஒரு ரெசிபி இருக்கு. இந்த காரக்கறியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த காரக்கறியை தாண்டி இது ஒரு சிக்கன் மட்டன் இந்த நான்வெஜ் சாப்பிட்டாக்கா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் அதில் கிடைக்கும். ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணி அதை ஆட் பண்ணி இந்த காரக்கறி நம்ம தயார் பண்ணுவோம். நிறைய பேருக்கு காலிஃப்ளவருமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக ஏன் இந்த காலிஃப்ளவர் பிடிக்குன்னா கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த காலிஃப்ளவர் ப்ரிப்பரேஷனை வந்து விதவிதமாக பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்ரீ விநாயகா கேட்டரிங், அதாவது சக்தி கிஷன் சார் வந்து அவங்க பண்ணுற பக்குவத்தில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். காலிஃப்ளவரை வேக வச்சோம்னு சொன்னோம்னாக்கா வாட்டரோட கண்டென்ட் உள்ளே போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா அதோட சுவை வந்து வெறும் உப்பு மட்டும்தான் அதுக்குள்ளே சார்ந்திருக்கும். அந்த காரம் புளிப்பு நம்ம மேலே என்னென்ன சேர்த்துருக்கோமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே அதுக்குள்ளே போகாது. ஆனால் நம்ம பண்ணுற பேட்டர்னில் தண்ணி நம்ம சேர்க்கறது கிடையாது, காலிஃப்ளவரை வேக வைக்கிறது கிடையாது. அது வேக வைக்கிறது அதை வந்து மற்றபடி நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணி அந்த கிரேவியாலேயே இது வேகும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொடுக்கணும். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரெசிபி, செஞ்சு பாருங்கள், அதோட சுவை என்னன்னு உங்களுக்கே புரியும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிட்றது நல்லாயிருக்கும், ரைஸோட சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி பற்றி ஏகப்பட்ட விஷயம் செஞ்சுக்கலாம். திரு சக்தி கிஷன் சாரை மீட் பண்ணி அவர் சொல்லித்தர ரெசிபிகள் எல்லாமே அல்டிமேட் ரெசிபி. அதனால திருப்பி வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவரை ட்ராவல் பண்ணுறேன். வாங்க அப்படியே ஒரு கிச்சனுக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறீங்க ஸ்பெஷலாக? இன்றைக்கி காலிஃப்ளவரில் வந்து காரக்கறி. இது எப்படி பண்ண போகிறோம்? இதுக்குன்னா மசாலாலாம் அரைக்கிறோமா? எப்படி மசாலா அரைக்கிறோம் சார்? நம்ம வந்து கிரேவி ஒன்று ரெடி பண்ணணும் சார். இதுக்கு தக்காளி சேர்த்து கிரேவி ஒன்று ரெடி பண்ணணும். இது எப்படி குருமா மாதிரி இருக்குமா? இப்படி மசாலாவா? ஒரு செமி திக்கா செமி கிரேவி? ஆமாம் செமி கிரேவியார். செமி கிரேவியார். அப்போ பேசிட்டே பண்ணலாம். ஆமாம். தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்கிறேன். சொல்லிடுறேன் சார். காலிஃப்ளவர் 1/2 கிலோ, நறுக்கிய வெங்காயம் 1/4 கிலோ, நறுக்கிய தக்காளி 1/4 கிலோ, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 10 நம்பர், சோம்பு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5 நம்பர். இது வந்து கிரேவிக்கு. தாளிப்புக்கு வந்து தேவையான அளவு கடலெண்ணெய், பிரிஞ்சி இலை 2, பட்டை சிறிதளவு, கிராம்பு 4 நம்பர், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 3 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 3 டீஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு. அப்போ ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம். இதுக்கு வந்து நம்ம கடலெண்ணெய் சொல்லியிருக்கோம். ஆமாம், கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமா? எப்படி? கடலெண்ணெய் தான் சார். ஓகே. ரிஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் சார். இதுக்கப்புறம் இந்த பட்டை சோம்பு கிராம்பு தாளிப்பு உள்ளது. அதாவது இங்கே வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். இது எல்லாமே அதுக்கு கொண்டு இது ஏன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம்னா ஒன்று எடுத்து போகிறதுக்குள்ள ஒன்று கருகிடும். அதனால் ஒரு தட்டில் எல்லாத்தையுமே என்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதுலேயே பச்சை மிளகாயும் சேர்த்து. இதுலேயே பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கோ. இங்கே எவ்வளவு பச்சை மிளகாய்? ஆமாம். போடுமா? இது போதுமா? அதாவது பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் போட்டிருக்கோம். ஆமாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? தக்காளி வெங்காயம் இதுக்காக கொஞ்சம் சைஸ் பெருசாக வெட்டி வச்சுருக்கிறோம். மசாலா வதக்கிறதுனால அப்படி போட்டிருக்கீங்களா? வதக்கி இந்த மறுபடியும் அரைக்க போகிறோம். சரி. அரைக்கும் போது நைஸ் ஆகிடும், தானாகவே பேஸ்ட் ஆகிடும் இல்லை, அதனால பெருசாக வெட்டி. இந்த சாம்பார் கட்டுற மாதிரி. சாம்பார் கட்டுற மாதிரி. சரி. சைஸ் வந்து சாம்பார் கட்டுற மாதிரி தான். ஏன்னா சாம்பார் இது மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் சாம்பார் வந்து பேருக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ இது வதக்கிட்டு தான் போடணுமா இல்லை ஒன்றா போட்டு 2 ஒன்றா இருக்கலாமா? இல்லை, வதக்கிட்டு போடணும் அவசியம் இல்லை. அடியில் வந்து இந்த ஆயில் கண்டென்ட் வந்து அந்த மசாலா சாமான்கள்லாம் இருக்கிறதுனால வெங்காயத்தை போட்டு நம்ம இதை போடுற வரைக்கும் ஒரு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே அது கரிகிறதுக்கு வாய்ப்பு. அதனால் ஒரு பரட்டு மேலே போடுறோம். சரி. அதாவது கீழே சில சோம்பெல்லாம் கருகாமல் இருக்க மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுறோம். இதில் முந்திரி பருப்பு என்ன போடுவீங்களா? கிரேவி வச்சோம்னா நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் அந்த கண்டென்ட் தேவை. இது வந்து நம்ம ஃபுல்லாக கிட்டத்தட்ட ட்ரையாக பண்ணுறதுனால நம்ம முந்திரி பருப்பு தேவை. தேங்காய் கசாசம் எதுவுமே தேவை. இது அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. இந்த வேக்காடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% இல்லைனா ஒரு 60% பாயில் ஆன பிறகு அதை நிப்பாட்டிடலாம். இது கூட வேறு என்ன மசாலா போடுவோம்? எதுவுமே மசாலா கிடையாது. அவ்வளோதான். இவ்வளோதான். வெறும் வெங்காயத்தை வதக்கி அப்போ அரைக்கிறோம். சரி, ஓகேண்ணா.
வதக்கி பண்ணுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம வதக்காமல் நைஸாக வெட்டி எல்லாத்தையும் பெரட்டியும் அதுக்கு மேலே வந்து காய் கொடுத்தும் பண்ணலாம். பட் வந்து டைம் நிறையா ஆகும். இதில் வந்து நம்ம அரைச்சி பண்ணும்போது டைம் கன்சஸ்டன் வந்து நமக்கு குறையும், சாஃப்ட்னஸும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த காய்க்குள்ளே வந்து அந்த சாறு வந்து உள்ளே சாறுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக. ஓகே. இன்னொன்று அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேவியும் கிடைக்கும், ரைட்டா? அது உண்மை. ஓகே, டன் சார். அப்போ எனக்கு இந்த வெங்காயத்தில் வதக்கிட்டு நீங்கள் அந்த பக்குவத்துக்கு அனுப்பிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து தேவையான மசாலா இதுதான், வேறு எதுவும் இல்லை. பெரும்பாலும் நம்ம வீட்டில் பண்ணும்போது இது கூட மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போடுவோம். ஆனால் இந்த இடத்துல வெறும் வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை அரைக்கும் போது என்ன பக்கத்தில் அரைக்கிறோம்? அது நல்லா நைஸாக அரைச்சிட வேண்டியது. நைஸாக குறைக்கிற பக்கம் எதுவுமே இல்லை. ஏன்னா சமையல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏன்னா இதே தாளிப்பு மறுபடியும் நம்ம வந்து இதில் தக்காளி வெங்காயம் வந்து மறுபடியும் தாளிப்பில் கொடுக்கறதுனால இதை நைஸாக அரைச்சோம்னா ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது அந்த குறகுறப்போ இந்த இது ரெண்டும் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா நீங்கள் சொல்கிற அந்த டேஸ்ட் வந்துடும். சரி, இப்போ இதை இந்த விழுது அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வீட்டில் சட்னி அடிப்பாங்கல்ல அந்த பக்கம், கார சட்னி பக்கம், கார சட்னி பக்கம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இப்போ கடலை எண்ணெய் ஊற்றுறோம். ஆமாம் சார், திருப்பி தாளிப்பு போகிறதுக்கு. ஆமாம் சார், ஃபைன். அதே ஐட்டம்ஸ் தான். ஓகே. அதில் வந்து கூடுதலாக தாளிச்சிருப்போம், இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான். மசாலா கொஞ்சம் கூடுதலாக போட்டு அதில் அரைச்சதுனால அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில் ஏறிடும். இதுக்கப்புறம் வெங்காயமா? இதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும். சரி, இந்தாங்க. ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி. ஆமாம். நல்லா வதங்கிடுச்சு சார். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். மறுபடியும் அதில் வதங்கும், மறுபடியும் தக்காளி சேர்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் வதங்கும், அதனால் சரியாக இருக்கும் சார். சரி, ஓகே. இது பக்கம் கரெக்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? ஆமாம் சார், இந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த கரண்டியாலே எடுத்து போடுறோம். சரி, ஓகே. சரி, இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாச்சு. இதுக்கப்புறம் சார்? இதுக்கப்புறம் தக்காளி. தக்காளி இங்கே வேறு எதுவும் இல்லை, தக்காளி ஸ்பைசஸ் மட்டும் தான் ரைட்டா? எஸ் சார். இந்தாங்க. ஓகே. தக்காளி போட்டு மசாலா போடுறோமா இல்லை அது நல்லா? இல்லை சார், இது நல்லா வதங்கணும் சார். நல்லா வதங்கணும். சரி, ஓகே சார். உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான போட்டுக்கலாம். சரி, ஓகே. குறைவாக தான் போட்டிருக்கேன். மறுபடியும் வேணால் மேலே வந்து தூள் உப்பு ஆட் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணணும். ஓகே. பச்சை மிளகா போடுவோமா? கொஞ்சமாக. ஏற்கனவே இதில் பச்சை மிளகா போட்டுருக்கோம். அதில் போட்டுருக்கோம், அது காரம் கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே. நான் எவ்வளோ பச்சை மிளகா? தக்காளி வந்து இந்த முழுசாக இருக்குதுல்ல, ஓகே, அது உடையணும். என்ன காரணம் அப்படி நல்லா வதக்கிட்டு பண்ணுறதுக்கு? என்ன காரணம்? ஸ்பெசிஃபிக்கான விஷயம் இருக்கா? கரைஞ்சி போகும்போது அதோட சுவை வந்து வேறு, கொஞ்சம் பீஸாக இருக்கும்போது அதோட சுவை வேறு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சரி, ஓகே. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சாமான் மேலே சேர்க்கணும். மஞ்சள் பொடி கட் பண்ணியே வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, டன். மஞ்சள் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மிளகாத்தூள். ஒரு மடங்கு மஞ்சத்தூள், 2 மடங்கு மிளகாத்தூள், 3 மடங்கு மல்லித்தூள். இது ஒரு கணக்கு வச்சுக்கலாம். நீங்கள் அது 1 டீஸ்பூன்னாக்கா இது 2 டீஸ்பூன், இது 3 டீஸ்பூன். ஓகே, அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த அளவோட நம்ம வந்து அதிகமாக பண்ணுறோம் குவான்டிட்டி. ஓகே. அதனால வந்து நம்ம இதில் எல்லாமே அளவு அதிகமாக போடுறோம். ஓகே, டன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், இந்த மசாலா குக் பண்ணுறோம். இப்போ திருப்பி இது ரெண்டும் நல்லா சேர்ந்து குக் பண்ணிட்டு தான் நம்ம காய்கறி போடுறோமா? ஆமாம். இது ஃபுல்லாக வெந்துடணும். ஏன்னா காய் வேகும்போது ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷத்தில் காய் வந்துடும். அந்த டைம் இதுக்கு பத்தாது. ஓகே. அதனால் இது அது குக் ஆகிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த பச்சைவாடை எதுவுமே இருக்காது, கிளியராக. அதனால நல்லா திருப்பி மசாலா குக் பண்ணுறோம். ஆமாம். சரி, ஃபைன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி வேறு என்ன போடணுமா? இல்லை எப்படி? இதில் காலிஃப்ளவர் மெயின் ஐட்டம் தானே. ஓகே. இப்போ இந்த காலிஃப்ளவர் போடுறோம். இந்த மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம். இப்படி தான் இருக்கணுமா? எப்படி? இது நல்லா இருக்கும். அந்த காம்போடு இருக்கிறதுனால உடையாது. ஓகே. கிண்டும் போது நமக்கு அந்த பீசஸ் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பூவை மட்டும் எடுத்தோம்னு சொன்னால் கிண்டும் போது தூளாக அது இப்படி உடைய ஆரம்பிச்சிடும். இதில் கொஞ்சம் உடையாது. இது அப்படியே பார்க்கும்போது சாப்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாம் சார். அந்த பீஸ் வந்த பிறகு அந்த சாஃப்டான பிறகு இது ட்ரை ஆகணும். இது நல்லா. ஓகே. அதான் இதோட மேட்டர். இது ட்ரை ஆகும்போது இந்த காயும் சரியாக வந்துடும்.
இப்போ இதே டைமில் இந்த காலிஃப்ளவர் போடுறதுக்கு பதிலாக வேற என்ன காய்கறி ஆப்ஷன் போடலாம்? உருளைக்கிழங்கு போடலாம். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போடலாம், சூப்பராக இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் வந்து வெந்த பிறகு நான் டேஸ்ட் பண்ண வேலை தான். ஆமாம் சார், ஆமாம் சார், வேறு எதுவும் இல்லை. ஆமாம் சார். இப்போ நல்லா அது வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த கிரேவியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே நல்லா ஒன்றோட ஒன்று ஈஸி. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது கவனிக்கிறேன், அந்த மசாலாவும் காயம் வெந்த பிறகு தண்ணி தனியாகவும் மசாலா தனியாகவும் வரல. சரி, ஓகே. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு டேஸ்ட் தெரியுங்களா? அவசியம் சார், நீங்கள் தான் ஃபினிஷிங் கொடுக்கணும். நான் தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் தான் முடிக்கிறீங்க. உங்கள் கை பக்குவத்தில் போனால் அந்த காலிஃப்ளவர் காரக்கறி. அப்போ எனக்கு டேஸ்ட் கொடுங்க. என்னங்க பாய் கிட்ட இல்லை பீஸ் தட்டி போடுவாங்க, அதே மாதிரி காலிஃப்ளவர் பீஸ். தேங்க்யூ. காய் வெந்த பிறகு அந்த காரம் லைட்டாக ஒரு கல் கூட இருக்கா, அந்த காய் நல்லா சாப்பிட்டா வேகும் போது வெந்த பிறகு அந்த காரத்தோட அந்த மசாலோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆமாம் சார், பேரே காரக்கறி தானே? காரக்கறி. சூப்பர், வெரி குட், ரியலி தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிம்பிள், ஈஸி, டக்குன்னு பண்ணலாம். உண்மைதான் சார். அதாவது வீட்டில் வந்து புதுசாக கல்யாணம் வரவங்களோ இல்லை சமையல் தெரியாதவங்க கூட பேச்சுலர் கூட இந்த மெத்தடில் பார்க்கும்போது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல். வெரி குட் சைடிஷ், சூப்பராகும். எப்போவும் சப்பாத்திக்கு பூரி மசாலாவும் குருமாவும் இல்லை பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை சென்னா மசாலா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போது இன்னும் தி பெஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ், 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம்ங்கிறது என்னுடைய விலாசம். இந்த இடத்துல தான் என்னுடைய கேட்டரிங் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட சாரோட சேர்ந்து ஒரு 28-30 ரெசிபிக்கு குறைவில்லாமல் பண்ணியிருக்கிறேன். இது அத்தனையுமே நான் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய விதத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் இதை பார்த்துட்டு இந்த தொழில் துறையில் புதுசாக வந்தவங்க, இல்லை இந்த தொழிலில் ஒரு பெரிய அனுபவம் இல்லாதவங்க இதை பார்த்துட்டு எனக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. நேரடியாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. சில பேர்லாம் நீங்கள் வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போக முடியுமா அப்படிலாம் கேட்டுருக்குறாங்க. அதுக்கு வந்து தீனா சாருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை ஒரு எளிமையாக மற்றவங்க கற்றுக்கணும், மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதம் வந்து என் மனசில் இருந்தது. அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்ததுக்கு தீனா சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப பெரிய நன்றி. நன்றி சார், நன்றி. இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை 4 பேர் சொல்லி தரும்போது அவங்களும் க்ரோ ஆவாங்க, நம்மளும் க்ரோ ஆகும்னு சொல்லி நான் நம்பர் ஆணி தரேன். உண்மை சார். ரியலி வெரி குட் இன்ஃபர்மேஷன். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன் சார், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளி காய்ச்சல், அதுக்கப்புறம் பொடி வகைகள், ஊறுகாய், தொக்கு வகைகள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். தீபாவளி டைமில் வந்து பலகாரம் ஒரு லட்டு வந்து அல்டிமேட். ஆனால் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, ஆனால் ரியலி சொல்கிறேன், வேறு லெவல் லட்டு. அந்த லட்டுலாம் வந்து இப்போ கொடுத்தா நான் திருப்பி ஒரு லட்டு சாப்பிடுவேன். நமக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ.